காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு இணைப்பில் வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, உங்களுடைய கருத்து? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் ஜல்லிக்கட்டி சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டின் ஒரு பரம்பரை ஸ்போர்ட், அது பாரம்பரியமாக இருக்கு. பல ஆண்டுகளாக நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தல ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும்போது கஷ்டமாகவே இருக்கு. இது ஜல்லிக்கட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அனிமல் மேல குரூவல்டி தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. பட் இது இதுக்கு எத்தனை பேர் அந்த காளை வீட்லயே வளர்த்தி அது தன் வீட்டுல ஒருத்தனாக நினைச்சிட்டு குடும்பத்துல ஒருத்தனாக நினைச்சிட்டு வளர்த்தி ஃபுல்லா நம்ம எப்படி ஸ்போர்ட்ஸ் நடத்துறோம்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியல. இது வெறும் குரூவலிட்டி டு அனிமல்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க. எந்த வகையிலயும் காளைக்கு ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது, அடிபட்டுடக்கூடாது. ஏன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. சில நேரத்துல உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு எதிர்த்தாக நம்மளால பேசவும் முடியாது. சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு, இந்த சூழ்நிலை இருக்கு. கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளரா உங்களுடைய கருத்து வேறாக இருக்கிறது. தமிழக தலைவரா EVKS இளங்கோவனின் கருத்து வேறாக இருக்கிறது. ஜெயராம் ரமேஷ் வேற ஒரு டோன்ல பேசுறாரு. காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? ஜல்லிக்கட்டுல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? இல்லையா, EVKS இளங்கோவன் அவர்கள் ஜல்லிக்கட்டு இருக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்ல, மத்திய அமைச்சர்கள் இதை சொன்னபடி கொண்டு வரலனா பதவி விலகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க வருத்தம் அளிக்கிறது இந்த தீர்ப்பு. சில நேரங்கள்ல உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேச முடியாது. இல்ல, உச்சநீதிமன்ற EVKS இளங்கோவன் அவர்களுடைய ஜல்லிக்கட்டு இருக்கணும் சிம்பிள். EVKS அவர்கள் PCC பிரசிடென்ட் ஜல்லிக்கட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இது ஸ்டே வந்ததுக்கு நீங்க யாருமே அவருடைய கருத்தை கேட்கலையே. நேரம் நான் தானே பேசிட்டு இருக்கேன். நானும் ஜல்லிக்கட்டு இருக்கணும் தான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால வருத்தமாகவே இருக்கு. ஜெயராம் ரமேஷ் அவர்களும் பேசுனது உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கருத்து சொல்ல முடியாது அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பை மதிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடை காங்கிரஸ் ஏற்கனவே எடுத்திருக்கலாமே. ஜெயராம் ரமேஷ் அதை தானே திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. இந்த கருத்தை தமிழகத்துல ஒரு விதமான நிலைப்பாடு, தேசிய அளவில் ஒரு விதமான நிலைப்பாடு எடுக்க வேண்டியது இல்லையே? இல்லைங்க, ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேசும்போது அவர் தெளிவாக சொன்னாரு, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதுக்கு கட்சியோடைய கருத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் அவருடைய கருத்து தான் நடுவுல கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பதில் அளிக்கவே முடியாது. ஏன்னா அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. ஜல்லிக்கட்டு பத்தி பேசும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இது கட்சியோட தீர்ப்பு கிடையாது, கட்சியோட நிலைப்பாடு கிடையாது, தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்துன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு கட்சி சார்பாக உங்ககிட்ட பேசும்போது நான் தெளிவாக சொல்றேன், இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுல நடக்காது நான் சொல்லும் போது வருத்தமாக இருக்கு. ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு நான் சொல்றேன். இதுதான் நம்மளுடைய PCC பிரசிடென்ட் இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்கிறது. ஜல்லிக்கட்டு இருக்கணும்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு. இணைப்பில் உங்களோட